சொந்த ஊர் வந்து மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகா. நான் வந்து சென்னைக்கு நடிக்கிறதுக்காக தான் வந்தேன். என் பேரு குருசுவாமி. நான் ரொம்ப நாளா ட்ரை பண்ணி பாரதி ராஜா, பாலச்சந்தர், பாக்யராஜ், ராமநாராயணன் இவ்வளவு ஆபீஸுங்களுக்கெல்லாம் போய் ட்ரை பண்ணி பார்த்து ஆல்பம் காமிச்சு யாருமே உள்ள நுழைய விட மாட்டேன்றாங்க. யாருமே சக்சஸ் பண்ணல. பாலச்சந்தர் கிட்ட போனேன், பாலச்சந்தர் ஆபீஸ் போனேன், அங்கேயும் போய் வெற்றி ஆகல. எல்லாம் உள்ள இருக்க அசிஸ்டன்ட்டுங்க நுழைய விட மாட்டாங்க. அதனால நான் கஷ்டப்பட்டு எவ்வளோ ஆல்பம் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு நடிக்க வந்தேன். அந்த நடிப்பு துறை இன்ன வரைக்கும் எனக்கு கை கொடுக்கல. இப்போ நான் இன்னமும் அதை முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு இன்னைக்கு 60 வயசு ஆகுது. இன்னமும் நான் முன்போகவில்லை. இந்த கோயிலுக்கு நான் வேண்டுதல் வச்சிருக்கேன். இந்த கோயில் சக்சஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. அதனால இந்த கோயிலுக்கு வார வாரம் வரேன், மாசத்துக்கு ஒரு தடவை வர்றேன். வேண்டிக்கிறேன், முனீஸ்வரன்ட்ட வேண்டிக்கிறேன், அங்காள பரமேஸ்வரிட்ட வேண்டிக்கிறேன், குதிரை ஐயாட்ட வேண்டிக்கிறேன், கருப்பசாமி ஐயாட்ட வேண்டிக்கிறேன். இது சக்சஸ் ஆகும், மீண்டும் நான் முன்னேறி வருவேன் அப்படிங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் குடும்பம் கஷ்டத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு கஷ்டத்துல வாழ்ந்தா பின்னாடி முனீஸ்வரன் அருளாலையும், கருப்பசாமி அருளாலையும், அங்காள பரமேஸ்வரி அருளாலையும் நான் முன்னுக்கு வருவேன். கூடிய விஷயத்துல 60 தாண்டிட்டேன். இன்னமும் வெற்றியாகுவேன். என் பசங்க 2, பேரம்பேத்தி 4. எனக்கு அதனால எனக்கு கவலை இல்லை. இன்னமும் நான் விட மாட்டேன். முயற்சி எடுத்து நான் சினிமாவில் நுழையணுங்கிற ஆசை இருந்துகிட்டு தான் இருக்கு. என்னை நிறைய பேர் கண்ணில் பார்க்கல. இன்னைக்கு நிறைய கான்செப்ட் வந்துருச்சு. அதனால இது சக்சஸ் ஆகணும்னு உங்களுடைய முயற்சியால நான் வேண்டிக்கிறேன் ஐயா. எனக்கு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் ஓகே, எந்த கேரக்டர் கொடுத்தாலும் செய்ய தயாரா இருக்கேன். எனக்கு கொடுத்தீங்கன்னா உங்க பின்காலத்துக்கு உங்களை பேரை சொல்லி நான் நல்லா இருப்பேன் ஐயா. என் குடும்பம் நல்லா இருக்கும், எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயா. அவ்வளவுதான் ஐயா. முடிச்சுட்டாமா? 83ல வந்தேன் ஐயா சென்னைக்கு. இன்ன வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்து நூலாகி டிரைவிங்க்கு போயிட்டு இருக்கேன் ஐயா. அப்போ நாங்க ஐயா கேப்டன் பார்த்தேன், அவரோட போட்டோ எடுத்து எல்லாம் பண்ணேன். அவரை நெருங்க விடும்போது சில நண்பர்கள் நெருங்க விடவில்லை, பேச விடவில்லை. அதான் உண்மை. தெய்வம் அவர் சந்திச்சு என்னை பேசியிருந்தாருன்னா அவருக்கு வில்லனா மெயினா நடிச்சிருப்பேன். அந்த வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. இன்னும் மனசு கஷ்டமா இருக்கு. அவர் இன்னைக்கு தெய்வமா நான் வணங்கிட்டு இருக்கேன் ஐயா. அதான் உண்மை. எம்ஜிஆர் தெய்வம், இவ்வளவு ஒரு தெய்வம். அவ்வளவுதான் ஐயா, வேற ஒண்ணும் இல்லை.